அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ பெரியவா திருவடிகள் சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது? வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை சதுர்த்தி தேதி உள்ளதால் பலருக்கு செப்டம்பர் 6ஆம் தேதியா அல்லது 7ஆம் தேதியா என்ற குழப்பம் இருக்கும். வாங்க தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம். முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே ஆண்டுதோறும் நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகின்றோம். ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றது. நம்முடைய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி விழாவாகும். ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி, கணேச சதுர்த்தி என பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடி வருகின்றோம். பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த நாளில் பலரும் விரதம் இருந்து விநாயகரை வழிபட வறுமை நீங்கி செல்வம் பெருகும். விநாயகர் சதுர்த்தி புராண வரலாறு என்ன என்று பார்க்கலாம் வாங்க. அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் யார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு சென்ற தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார். பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி சொல்கிறார். இதை ஏற்று பூதகணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார். அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து பூதகணங்கள் கொடுக்கிறது. யானையின் முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர். விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே விநாயக சதுர்த்தி தினமாக கொண்டாடி வருகிறோம். விநாயகர் சதுர்த்தி சிறப்புகள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலையும் துவங்குவதற்கு முன்பு விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அது கண்டிப்பாக வெற்றியே தரும். தடைகள் ஏற்படாது என்பது ஐதீகம். களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டு பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயக பெருமான் ஆவார். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி 7ஆம் தேதி பகல் 3:38 மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதயகாலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும் பகல் 1:30 மணி முதல் 3:30 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து
பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பானதாகும். விநாயகர் என்றாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர் என்று பொருள். அனைவருக்கும் முதலான தெய்வம் என்பதாலேயே இவரை முழு முதற் கடவுள் என்று போற்றுகின்றோம். அனைத்து கணங்களும் விநாயக பெருமானுக்குள் அடக்கம் என்பதால் அவரது இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டியிருப்பதாலும் விநாயகரை வழிபடுவதால் நவ கிரகங்கள் நாகங்களால் ஏற்படும் எந்த தோஷமும் நம்மை நெருங்காது. விநாயகருக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம். விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். விநாயகர் சதுர்த்தி என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது கொழுக்கட்டை. ஆகையால் இவருக்கு பிடித்த கொழுக்கட்டையை நீங்கள் எப்படி செய்வீர்களோ, பிடி கொழுக்கட்டையோ, மோதகமோ, பூரண கொழுக்கட்டையோ என எதை வேண்டுமானாலும் செய்து வைத்து படையுங்கள். அதே போல சர்க்கரை பொங்கல், சுண்டல் இவற்றையும் செய்து வைத்து படையுங்கள். இத்துடன் எளிமையான முறையில் பழ வகைகள் வாங்கி வைத்து வணங்கலாம். ஒரு சிலர் அன்று வடை பாயசத்துடன் சாப்பாடு போட்டு இந்த நெய்வேத்தியங்களையும் படையலாக வைத்து வணங்குவார்கள். உங்களுக்கு எது வழக்கமாக உள்ளதோ அதை செய்யுங்கள். பொதுவாக தெய்வங்களின் எளிமையான தெய்வம் விநாயகர்தான். அவரை ஆடம்பரமாக எதையும் செய்து வைத்து வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் முடிந்த அளவு எவ்வளவு எளிமையாக வணங்க முடியுமோ அப்படி வழிபடலாம். 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, பழம் வைத்து கூட அவரை வணங்கி வழிபடலாம். ஆனால் கண்டிப்பாக அருகம்புல்லும் எருக்க மாலையும் கண்டிப்பாக வைத்து வழிபடுங்கள். நீங்கள் சிலையாக வாங்கி வைத்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகர் உருவப்படத்திற்கு இந்த மாலைகள் போட்டு வழிபாடு செய்யலாம். விநாயகரை பொறுத்தவரையில் இப்படிதான் வழிபட வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. மனதார நினைத்து எளிய முறையில் வழிபாடுகள் செய்தாலே கேட்டவருக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் விநாயகர். அதனால் விநாயகரை நினைத்து 1 நிமிடம் வணங்கினாலும் எந்தவித தீய சிந்தனையும் இன்றி ஆத்மார்த்தமாக வணங்கி, எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் தெரியாது, உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, இந்த உடலையும் ஆன்மாவையும் நீயே வழிநடத்து செல் என விநாயகரிடம் சரணடைந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும், பொன் பொருள் ஆபரணங்கள் சேரும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.